ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய் வேணும். நம்ம இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ எடுக்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சலார் தான். ஸோ இந்த படம் நான் ட்ரைலர் கூட பார்க்கலங்க. படம் எப்படி வந்திருக்கு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஆடியன்ஸ் சொன்னால் தான் தெரியும். ஸோ ஆடியன்ஸ் கேட்கலாம் வாங்க. பரவாயில்ல. கேஜிஎஃப் மாதிரி இல்ல இருந்தாலும் அது மாதிரி எதிர்பார்த்து வந்தோம். ஆமா 3 ஹவர்ஸ்க்கு படம் ஓகே, பட் கேஜிஎஃப் வரலாம் இல்ல ப்ரோ. அப்படியே அந்த கேஜிஎஃப்ல வந்து அந்த 10 ஷூக்கு பாலிஷ் போட்டாதான் ஒரு பண்ணு கிடைக்கும்ன்ற மாதிரியே ஒரு சீன் இருக்கு படத்துல. சஸ்பென்ஸ் நான் பிரேக் பண்ண வரும்ல, நீங்களே போய் பார்த்துக்கோங்க. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏ ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, 3 ஹவர் வேஸ்ட், ஒண்ணுமே இல்ல படத்தை பாக்குறதுக்கு. யாரும் வந்து கேஜிஎஃப் கம்பேர் பண்ணி இங்க வராதீங்க. கேஜிஎஃப் அளவு ஒண்ணுமே இல்ல, ரொம்ப வெஸ்ட் படம். 3 ஹவர் வேஸ்ட். காசை மிச்சம் பத்தி வீட்லயே இருங்க, ஆன்லைன்ல உட்காந்து பாருங்க படத்தை. கேஜிஎஃப் லெவலுக்கு எதிர்பார்க்க வேணாம், எக்ஸ்பெக்டேஷன் அந்த அளவுக்கு வேண்டாம். கேஜிஎஃப் அளவுக்கு இது வேற அது வேற கம்பேர்லாம் பண்ண முடியாது. காலேஜ் கட்டஸ்ட் வந்தது வேஸ்ட் ப்ரோ, சீரியஸா சொல்றேன் ப்ரோ. படமே இல்ல ப்ரோ, எங்க ப்ரோ லாக் இருக்கும் அதுல. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்டிமெண்ட் கேஜிஎஃப் அந்த கேஜிஎஃப் ஒரு சாயல்லே இருக்க மாதிரி ஒரு டோன் இருக்கு படத்துல. மத்தபடி இல்ல ப்ரோ, கேஜிஎஃப் ரொம்ப பெட்டர். அந்த மாதிரிலாம் இல்ல ப்ரோ. நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் சூப்பரா இருக்கு, ஆக்ஷன் சூப்பரா இருக்கு. பிருத்விராஜும் பிரபாஸும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. மற்றபடி மற்ற எல்லா கேரக்டருமே சும்மா கதைக்காக டெவலப் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்ட்ல கதை என்னன்னு தெரியும். இப்போ வந்து வெறும் கேரக்டர் டெவலப்பிங் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப ஆவரேஜா தான் தெளிவா இருந்துச்சு. இன்னும் சொல்ற மாதிரி இல்ல. நம்ம கேஜிஎஃப் அதுன்னு கம்பேர்லாம் பண்ண வேணாம். இந்த படத்தை மட்டும் பேசிட்டு போயிடலாம். பிஜிஎம் நல்லா இருக்கு. சாங்கே இல்லையே பிஜிஎம் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் ஆச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. எல்லாம் ஒன்னும் சொல்ல விரும்பல ப்ரோ. சாங்ஸ்லாம் பிஜிஎம் மட்டும் தான், சாங்ஸ் பெருசாலாம் இல்ல. சாங்ஸ் ஓகே, சாங்ஸ் வந்து ஓகே தான். பிஜிஎம் ஓகே, நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது, எடிட்டிங் நல்லா இருந்தது. இல்ல அதெல்லாம் இல்ல, வேற லெவல்ல நல்லா இருக்கு. நரேட்டிவ் சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சு. பிரபாஸ் பிருத்விராஜ் ஆக்டிங் வைஸ் ஓகே. ஒரே பிஜிஎம் தான் போட்டு படம் ஃபுல்லா நந்துனே இருந்தாங்க, அடிச்சுனே இருந்தாங்க. பிரசாந்த் நீல் படம் பார்க்க வாங்க, அவ்வளவுதான். அது அவரோட ஸ்டைல் வேற, அவர் ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணிருப்பாரு, நல்லா இருக்கும். அப்புறம் பார்ட் எதுவும் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை, பட் பிஜிஎம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேஜிஎஃப் விட கொஞ்சம் பயங்கர பில்டப் ஜாஸ்தியா இருக்கு. அடுத்த செகண்ட் பார்ட்ல தான் தெரியும் கதை என்ன அப்படின்னு. ஒரு மெசேஜ் இல்ல படத்துல, சும்மா வயலன்ஸ் தான், ஒண்ணுமே இல்ல பாக்குறதுக்கு. ஒண்ணுமே நல்லா இல்ல படத்துல, சுத்தம் வேஸ்ட். அவரும் நடிச்சிருக்காரு, ஆக்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்து செகண்ட் பார்ட்ல தான் வரும். மெசேஜ் ஒன்றும் இல்லை, யார் ஆள போறாங்க அதுதான். மெயின் ரோல் அவ்வளவா இல்ல, பிரபாஸ் தான் எல்லாமே வந்து பண்ணாரு. பிருத்விராஜ் பக்கத்துல நின்னாரு. 3 ஹார்ஸ்க்கா கொஞ்சம் கஷ்டம் தான், உட்கார வேண்டி இருந்துச்சு. ஃபைட் சீன் எல்லாமே சூப்பரா இருக்கு. பார்ட் மட்டும் ஏதாவது ஒன்று நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், பட் ஓகே பரவாயில்ல, பார்க்கலாம். ஒண்ணுமே நல்லா இல்ல. செகண்ட் ஹாஃப்னா கொஞ்சம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப வேஸ்ட். படமே லாகா இருந்துச்சுன்னு சொல்லு. படம் ஃபுல்லா சண்டை தான் ப்ரோ. படம் ஃபுல்லாவே ஃபேமிலிலாம் வர முடியாது ப்ரோ. சும்மா யூத்தாக ஜாலியா வந்து பார்க்கலாம், அவ்வளவுதான். கன் ஷாட்ஸ்லாம் இருக்கிறதுனால பசங்க நல்லா பாக்குறாங்க, என் பெண்ணு நல்லா பாக்குறாங்க. அட்லீஸ்ட் சண்டைக்கு 4 குத்துனாவது பரவாயில்ல. இப்படி பண்றா 4 பேர் பறக்குறா. இன்னும் அந்த மாதிரி சண்டை அவாய்ட் பண்ணிருக்கலாம் நிறைய விஷயங்கள். பாப்போம், செகண்ட் பார்ட் வந்து பெட்டரா பண்ணாங்கன்னா பாக்கலாம். ரேட்டிங்கா 1.5 வேணா தரலாம் ப்ரோ, அவ்வளவுதான். அப்படி வயலன்ஸ் அவ்வளவுதான். 2.5 தான் ப்ரோ. 7 10க்கு 7 கொடுக்கும். ரேட்டிங்கா ஆனாமே பிலோ ஆவரேஜ்.